பஞ்சாயத்து ராஜ் கமிட்டியில் அசோக் மேத்தா கமிட்டி இது வந்து 1977 ஏற்படுத்தப்பட்ட குழு. வலிமை இழந்த பஞ்சாயத்து அமைப்புகளை மேலும் வலுப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் அசோக் மேத்தா கமிட்டி. இது 1977 டிசம்பரில் ஏற்படுத்தினாங்க. அறிக்கையை வந்து ஆகஸ்ட் 1978 வந்து சமர்ப்பித்துச்சு. மொத்தம் 132 பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க. இதன் மூலமாக 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையாக இருந்தது 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகப்படுத்தினாங்க. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வரி விதிப்பு அமைக்கணும், மேலும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற பரிந்துரைகள் வந்து கொடுத்தாங்க. 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படின்றது வந்து வட்டார அளவில் மண்டல பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்துறது அசோக் மேத்தா கமிட்டி. நேரடி தேர்தல் மூலமாக இவங்க வந்து இதில் நிர்வாகிகள் வந்து தேர்வு செய்யணும். அவங்க வந்து பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள். பஞ்சாயத்து அழகிற்கான மக்கள் தொகை 1500லேருந்து 2000 அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அது மூலமாக அதுக்கப்புறமா புத்துயிர் மற்றும் பஞ்சாயத்து முறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டால் அசோக் மேத்தா கமிட்டி தான்.